வெல்கம் பேக் மேத் ட்ரேடர்ஸ். டுடே பொசிஷன் அப்டேட்ஸு. எஸ்டர்டே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து பொசிஷன் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ வீடியோ பார்க்காதவங்க, வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நம்மளோட எஸ்டர்டே வீடியோவும், அதுக்கு ப்ரீவியஸ் டேவோட வீடியோவும் நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து சாட்டர்டே நம்ம வந்து அப்லோட் பண்ணது. இது வந்து ஃப்ரைடே வந்து அப்லோட் பண்ணது. ஸோ ஃப்ரைடே வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பொசிஷன் வந்து ஒரு ₹800 லாஸ்ட்ல வந்து ஓவராலா க்ளோஸ் ஆயிருந்து. நம்மளோட சில்வரோட பொசிஷனும், தென் வந்து ஆப்ஷனோட பொசிஷனும் வந்து க்ளோஸ் ஆயிருந்து. ஸோ அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு டார்கெட் வந்து ஹிட் ஆயிருந்தது. ஸோ அத வந்து நம்ம சாட்டர்டே வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ டுடே பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து மண்டே. ஸோ மண்டேல பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பொசிஷன் வந்து மார்க்கெட்டு சில்வர்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்பனிங்கே வந்து பிளஸ்ல வந்து ஓப்பன் ஆயிருந்தது. ஸோ எவ்வளோ ஓப்பன் ஆயிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. வீடியோ வந்து நம்ம ஷோ பண்றோம் ஸ்க்ரீன் ரெக்கார்டு. இதில பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்பனிங்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ₹18,000 வந்து ப்ராஃபிட்ல வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ ஓப்பன் ஆயிட்டு நம்ம வந்து ப்ராஃபிட்ட வந்து புக் பண்ணல. ஸோ ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு நம்ம மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்ததுனால. ஸோ அதே ஆப்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ₹1,400 போல வந்து லாஸ் வந்து ரன் ஆயிட்டு இருந்தது. ஸோ அப்பவும் நம்ம வந்து எஸ்எல் வந்து ஹிட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து பொசிஷன வந்து குளோஸ் பண்ணல. ஸோ ஏன் வந்து நம்ம பொசிஷன குளோஸ் பண்ணல அப்படின்னா, ஸோ ட்ரேடிங்க பொறுத்தவரைக்கும் ரிஸ்க் மேனேஜ்மென்ட் தான் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மென்ட், ப்ராப்பரான கேப்பிட்டல் அலோகேஷன் இல்லாம பொசிஷன்ஸ் வந்து நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம கிட்ட இருக்க கேப்பிட்டலுக்கு நம்ம வந்து இந்த பொசிஷன வந்து நம்ம மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தோம். அதில நான் சார்ட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ சில்வர் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்ப்போம். சில்வர் பார்த்தீங்க அப்படின்னா, டே சார்ட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிளியரா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து மார்க்கெட் ஓப்பனிங்ல இருந்து ஸோ நம்மளுக்கு வந்து ஹியூஜ் அப் வந்து குடுத்தது. ஸோ ₹2,55,000 போல வந்து நம்மளுக்கு வந்து ரீச் ஆயிருந்தது. ₹54,000 போல நம்மளுக்கு வந்து ரீச் ஆயிருந்தது. தென் அகைன் வந்து அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபுல்லா வந்து ரிவர்ஸ் ஆயிருந்தது. ஸோ அதுதான் வந்து நம்ப முன்னாடியே வந்து ப்ரீவியஸா வந்து டீச் பண்ணியிருந்தோம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்றது வந்து காமனான விஷயம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட பொசிஷன்ல எவ்வளோ புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ₹4,300 வந்து நம்ம வந்து புக் பண்ணியிருக்கோம். ஆனா, நம்ப வந்து இந்த ப்ராஃபிட் மிஸ் பண்ணத வந்து நம்ம வந்து ஃபீல் வந்து பண்ணல. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஸோ வந்து இது வந்து காமனா மார்க்கெட்ல வந்து நடக்கக்கூடிய விஷயம். எப்பவுமே நம்பளோட என்ட்ரியோட டைரக்ஷன்ல தான் மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படின்றது வந்து கிடையாது. ஸோ அகைன்ஸ்ட்டா மூவ் ஆனாலும், நம்ப சேஃபா வந்து நம்பளோட ட்ரேடிங் மெத்தட வந்து அதுக்கேத்த மாரி அட்ஜஸ்ட்மென்ட் வந்து பண்ணணும். அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணா தான் நம்ம வந்து ப்ராஃபிட்டபிலிட்டியா இருக்க முடியும். ஸோ அதே மாரி நம்ப ப்ராஃபிட்ல இருந்தோம். ஸோ மினிமம் ப்ராஃபிட்டோட நம்ம வெளில வரணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து போட்டு வச்சிருந்தோம். ஸோ அந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகி, நம்ப வந்து பொசிஷன வந்து குளோஸ் பண்ணியாச்சு. ஸோ ஆப்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ப்ரீவியஸா அந்த வீடியோல வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, நம்மளோட ஆப்ஷனோட டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, ₹60 வந்து நம்ம வந்து டார்கெட்டா சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ₹60ல நம்மளுக்கு வந்து எப்ப ரீச் ஆயிருக்குன்னு பாருங்க. ஸோ ஒரு 11:00 போல நம்மளுக்கு வந்து ரீச் ஆயிருக்கு. 11:30, 11:00 போல அரவுண்ட் வந்து ரீச் ஆயிருக்கு. பட் ஆனா நம்மளுக்கு வந்து மார்க்கெட் எக்ஸிக்யூட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 12:45க்கு தான் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆச்சு. ஸோ ஆர்டர் வந்து வெயிட்டிங்லேயே இருந்ததுனால. அதனால வந்து நம்ம புக் பண்ணாம, நம்ம வந்து பொசிஷன வந்து குளோஸ் பண்ணோம். ஸோ பொசிஷன் குளோஸ் பண்ணத வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ ₹63ல வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டா வந்து அந்த ஆர்டர வந்து ஒரு லாட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஸோ சிங்கிள் லாட்டுக்கு நம்மளுக்கு ஆப்ஷன்ல எவ்வளோ ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 40ல என்ட்ரி 63ல வந்து நம்ம எக்ஸிட் ஆயிருந்தோம். 23 பாயிண்ட்ஸு 23 பாயிண்ட்ஸு 23 பாயிண்ட்ஸுக்கு நம்மளுக்கு சிங்கிள் லாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ₹1,700 வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன் மோர் லாட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ₹73ல வந்து மார்க்கெட் வந்து குளோஸ் ஆயிருக்கு. நாளைக்கு எக்ஸ்பைரி டே. நாளைக்கு எப்படி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்றத பொறுத்து, நம்மளோட இந்த செகண்ட் லாட்டுக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து மாறும். ஸோ அதே மாரி சில்வருக்குமே நம்மளுக்கு வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. வந்து பொசிஷன் வந்து 1 ஆர் 2 டேஸ்க்கு வந்து நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்றது வந்து டவுட்டு தான். அ பொசிஷன் வந்து நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னா, கண்டிப்பா வந்து நம்ம வீடியோ வந்து ரெகுலரா போஸ்ட் பண்ணுவோம். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா, வித்தவுட் எனி இண்டிகேட்டர் அண்ட் சார்ட் பேட்டர்ன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எதையுமே பேஸ் பண்ணாம, பியூர்லி மேத்தமேட்டிக்கல் ஹையர் ஹை, லோவர் லோ பிரேக் அவுட்ஸ்ல வந்து நம்ம வந்து என்ட்ரி டார்கெட்ஸ ஃபைண்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். வித் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மென்ட்டோட. ரிஸ்க் மேனேஜ்மென்ட் இல்லாம ஸ்ட்ராட்டஜிய யாரும் ஃபாலோ பண்ண தேவையில்ல. ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜிய லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, நம்மளோட நியூ இயரோட ஆஃபர்ல நம்மளோட ஆன்லைன் ஒர்க் ஷாப்ல ஜாயின் பண்ணி, ஸ்ட்ராட்டஜிய வித் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மென்ட்டோட லேர்ன் பண்ணி, நீங்களும் உங்களோட ட்ரேடிங் ஸ்கில்ஸ இன்கிரீஸ் பண்ணுங்க. ஸோ எர்னிங் ப்ராபபிலிட்டிய இன்கிரீஸ் பண்ணிக்கங்க. நம்மளோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல தரோம். கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மேத் ட்ரேடர்ஸ். இன்னையோட பொசிஷன் அப்டேட்ஸ் வந்து இவ்வளோ தான். ஸோ நாளைக்கு என்ன லெவல்ல நம்மளோட பொசிஷன் இருக்கு அப்படின்றத நாளைக்கு நம்ம பார்ப்போம்.